எல்லாருக்குமே பிடிச்ச ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைமாக ரெசிபி செய்கிறீங்க அப்படின்னா எல்லா அளவுகளையும் ஒரே பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கிறது ரொம்பவும் அவசியம். அப்போ தான் அளவுகளும் சரியாக இருக்கும். மாவு எடுத்த கப்புலையே 1 கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கிட்டேன். சூடு பண்ண தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே இடியாக மொத்தமாக ஊற்றிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரியே இந்த மாவையும் பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசற ஆரம்பிக்கணும். மாவை இறுக்கமாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா மாவும் ஈரப்பதமாக ஆகி ஒன்று சேர்ந்தால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்திங்கன்னா எல்லா மாவுமே தண்ணி பட்டு ஒன்று சேர்ந்து நல்ல கெட்டியாக வந்துடும். கையில் ஒட்டுனா நம்ம வச்சுருக்க பாத்திரத்துலேயும் கையிலையும் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடும். இந்த ஸ்டேஜு கரெக்டான ஸ்டேஜு. அப்படியே விட்டுருங்க. இப்போது கையிலையும் பாத்திரத்துலேயும் மாவு ஒட்டாமல் எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் இருக்கும். நான் எதுவுமே அப்ளை பண்ணலை. நார்மலாக அப்படி உருண்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நீல வாக்குலையும் உருண்டை ஷேப்லையும் உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் கொஞ்சம் நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸுக்கு உருட்டி எடுத்தால் போதும். நம்ம எந்த அளவில் போடுறோமோ அதே அளவில் தான் நமக்கும் ரிசல்ட் வரும். கூடவும் குறையவும் செய்யாது. அதனால் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஈஸியாக அதிகமாக உருட்டி எடுக்கணும் அப்படின்னா உருண்டையெல்லாம் உருட்டி வைக்கிறதுக்கு நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உருட்டி வச்சுக்கோங்க. ஈஸியாக வேகமாக உருட்டணுன்னா நிறைய மாவு எடுத்து இந்த மாதிரி திரட்டிட்டு கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டக்கு டக்குன்னு உருட்டி போட்டுருங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு உருட்டி முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்பீடாக உருட்டி போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கோங்க. எல்லா மாவையுமே வேணுங்கிற ஷேப்ஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நான் உருண்டையாகவும் கொஞ்சம் மாவை நீல வாக்குலையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம மாவு எடுத்த கப்பில் ஒரு 3 கப் அளவு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிற கேப்பில் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். வெல்லம் கரையும் போதே கொஞ்சமாக சுக்கு 2 ஏலக்காவும் தட்டி அதோடையே சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைகிறதுக்கு பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணியான ஸ்டேஜில் இருந்தால் போதும். வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்த உடனே கிண்டக்கூடாது. கிண்டி விட்டால் உருண்டைகள் எல்லாமே கரைஞ்சிரும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் உருண்டைகளே போடணும். இல்லாட்டி உருண்டைகளில் கரைஞ்சி போயிடும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா உருண்டைகளை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி இதோட சேர்த்துக்கிறலாம். அந்த வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏற்கனவே உருண்டையெல்லாம் வெந்து வந்தனால வெள்ளை கரைசல் மட்டும் அந்த உருண்டைகளோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொதிச்சிக்கிட்டால் போதும். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். எப்போவுமே அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கிறலாம். இப்போ உருண்டைகள் எதுவுமே உடையாது. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்தாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை. ரொம்பவுமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இனிப்புக்காக கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கிறலாம். நம்ம சேர்க்குற வெல்லத்தை பொறுத்தும் இதோட கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மித்தபடி நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சேங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சரி அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.